வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: குற்றங்களை குற்றமென உணரவும், மீண்டும் அக்குற்றம் செய்யாது இருக்கவும், ஒரு மனிதனை திருத்தும் கருணை செயலே தண்டனை என்பதாகும் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. சாமி சொல்றாங்க கவிதையில, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்துயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம். உற்ற செல்வம், உடலுழைப்பு, அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல சாமிஜி சொல்றாங்க, கொலையுண்டான் கொலை செய்தால் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கு தண்டனைகள் என்றும் சொன்னால், கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன, குடும்பத்தின் தலைவன் ஆங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடுந்துன்பம் தரவில்லையா, நீதி எங்கு என்று சாமிஜி இந்த 2 கவிதையை கொடுத்திருக்கிறாங்க. வரிகள், நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? குற்றங்களை குற்றமென உணரவும், மீண்டும் அக்குற்றம் செய்யாதிருக்கவும், ஒரு மனிதனை திருத்தும் கருணை செயலே தண்டனையாகும் என்பது சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு மனிதன், தனி மனிதனுடைய குற்றம் என்பது அவன் ஒட்டுமொத்த காந்த அலைகள்ல நிரம்பியுள்ள அதை ஒத்த அந்த காந்த அலைகள் அவனுக்குள்ள அந்த அலைகள் இணைவதால அவன் அந்த மூர்க்கத்தனமான அந்த செயலை செய்யறான். ஒரு குடும்பத்துல பெற்றோர்கள், அந்த கொலை செய்தவனுடைய மனைவி, குழந்தைகள், அந்த குடும்பம் எல்லாம் இருக்கு. அந்த குடும்ப தலைவன், அந்த கொலை செய்தவன் தான் அந்த குடும்பத்தினுடைய முழு பொறுப்பு. அவன் கொலையுண்டான் என்பதற்காக அவனுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது ஒரு 5 ஆண்டுகள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ இன்றைக்கு கொடுக்குறோம் என்று சொன்னா அது அவனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பாதிக்குது. அப்போ அவங்க அந்த குடும்பத்துல உள்ள அந்த குடும்ப உறுப்பினர்களான அனைவருமே என்ன குற்றம் செய்தாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த கொடுமையான தண்டனை அதோடு சேருது என்பதை சாமிஜி கேட்கிறாங்க. ஒரு தண்டனைக்கு சிறைவாசம் என்பது எதற்காக என்று சொன்னா, அந்த ஒத்த அலைகள் மறுபடியும் அவங்கள பாதிச்சு அவங்க அதன் மூலமாக மீண்டும் ஒரு தவறு செய்தக்கூடாது என்பதற்காகவும், அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல மற்றவர்களால அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது, அந்த பாதிப்பு அடைந்தவர்களுடைய மூலமாக அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது என்பதற்காகவும், அவருக்கு ஒரு குறிப்பிட்ட குற்றத்திற்கு இவ்வளவு காலம் அவர்கள் தனிமையில இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுடைய மனம் நிறைவடையும் என்பதற்காக தான் அந்த தண்டனைகள் கொடுக்கப்படுது என்று சாமிஜி கவிதையில நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணம், சிறைச்சாலைகள்ல உள்ள அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவங்களுக்கு எல்லாமே பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கலந்துரையாடல் மாதிரி வரும். அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அந்த ஏற்பட்ட சூழலையும் அவர்கள் பெற்ற அந்த தண்டனையும் அவங்க சொல்லி வரும்போது, ஒரு அன்பர் 27 வயது தான் ஆகுது. அவங்க தாய் தந்தை, அவங்க அப்பாயி அப்புச்சி, குடும்பத்துல அவங்க அந்த பையனுடைய தந்தை மூத்தவர். அவருக்கு கல்யாணம் ஆகுது. திருமணமான நாள்ல இருந்தே அவங்க 2 பேரையும், அவங்க பெரிய பையனையும் அந்த மருமகளையும் அந்த அளவுக்கு அவங்க சிரமப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் பிறந்து முதல் பையன் 27 வயதாகக்கூடிய அந்த பையன் பிறந்து அந்த உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்தே அந்த 27 வயது வரையிலும் அவங்க செய்யற அந்த சிரமங்கள் அனைத்தையும் தன் தாய் தந்தையருக்கு இவ்வளவு கொடுமை செய்தாங்களே என்பதை அவன் மனதில் நிறுத்தி ஒத்த அலைகள் அவனுடைய உள்ளத்துல பூந்து ஒரு சாதாரணமான ஒரு
27 வயது இளைஞனை அவங்க அப்பாயையும் அப்பச்சியையுமே கொல்ல வச்சு அதன் மூலமாக தண்டனை பெற்று ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் சிறைவாசம் இருக்கும். நான் இது ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு குற்றம் நிகழுது என்று சொன்னால், ஒரு தனி மனிதன் அந்த குற்றத்தை செய்கிறான்னு சொன்னால் அதற்கு முழு பொறுப்பு அந்த சமுதாயம் தானே ஒழிய, அந்த சமுதாயத்தில் வான்காந்தத்தில் பதிந்துள்ள அலைகள் தான் அவனை தாக்கி அவன் அது மூலமாக அந்த குற்றத்தை செய்கிறான் என்பது தான் சாமிஜி நமக்கு இந்த வரிகளில் புரிய வைக்கிறாங்க. வரிகள் என்ன சொல்றது? குற்றங்களை குற்றம் என உணரவும், அந்த செய்த குற்றத்தை குற்றம்னு உணரவும், மீண்டும் அக்குற்றம் செய்யாதிருக்கவும், ஒரு மனிதனை திருத்தும் கருணை செயலே தண்டனை என்பதாகும் என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதை புரிந்து நாம வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.